ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 10/4/2019, கிழமை புதன்கிழமை. நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். காலை 10:33 வரை இருக்கிறது. இன்று முழுவதும் சித்த யோகம். திதி வளர்பிறை பஞ்சமி திதி. பகல் 3:36 வரை இருக்கிறது. புதன்கிழமை 7 to 9 யமகண்டம், 10 to 12 குளிகை, 12 to 1 ராகு காலம். இன்றைய நாள் நட்சத்திரம் நல்லா இருக்குது. அதனால் விவாகாதிகள் வீட்டு விசேஷங்கள் அனைத்தும் செய்து கொள்ளலாம். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் புதன்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷமானது. அது நம்ம வளர்பிறை பஞ்சமி நல்ல யோகமான தினம். அனைத்து சுபகாரியங்களும் செய்து கொள்ளலாம். விவசாய காரியங்கள் செய்கிறது, அக்னி காரியங்கள் செய்கிறது, பூஜைகள் செய்கிறது, கிரகப்பிரவேசம், கும்பாபிஷேகம், அனைத்து காரியங்கள் செய்து கொள்வதற்கு தகுதியான நாள் இன்று. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் சந்திர பகவானோடு உச்சம் பெற்றிருக்கிறார். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் அன்னசினியாக இருப்பார்கள். மனசு நிறைவாக இன்றைய நாள் செல்லும். ஏன்னா ராசியாதிபதி உச்சம் பெற்ற சந்திரனோடு கூடியிருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை. குரு சனி 9ஆம் இடம் இருந்து ராசிக்கு குரு பார்வை, 3ஆம் இடம் குரு பார்வை, 5ஆம் இடம் குரு பார்வை, இதெல்லாம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள். சுக்கிர பகவான் 2 கூடிய 7 கூடிய சுக்கிர பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். மனைவி வழி உறவினால் ஆதரவுகள் பெருகும். மாமன் மைத்துனர்கள் உதவி செய்வார்கள். சமுதாய அந்தஸ்து உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருந்தாலும் ராசியில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறப்போ உடல்நிலை கொஞ்சம் பாதுகாத்துக்கணும். மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதர ஒற்றுமை நன்றாக இருக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியமும் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கும் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருப்பது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசும் பொழுது கவனமாக இருப்பது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கவனிச்சுக்கணும். ஏன்னா குருவும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. 2 கூடியவன் விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். பணம் எவ்வளோ வருதோ அந்தளவு செலவுகளும் இருக்கும். மன சஞ்சலங்கள்லாம் ஏற்பட்டு சரியாகும். தூக்கமின்மை ஏற்படும். பொருட்கள் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத பணவரவுகள் வரும், எதிர்பாராத செலவுகளும் வரும். மிதமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய தினமாக இன்று இருக்கிறது. ராசி அதிபதியான சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது மிக மிக சிறப்பானது. சுப விரயங்கள்லாம் ஏற்படும். மன சஞ்சலங்களும் ஏற்படும். உற்றாவரிடத்தில் நன்மதிப்புகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, விரையாதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல விரயமே, சுப விரயம். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்வையும் சனி பார்வையும் பார்த்து கொண்டிருப்பது, ராசியையும் குரு பார்வை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் யோகத்தையே கொடுக்கும். திடீர் அஷ்டமும் உண்டு. பணவரவு நன்றாக இருக்கும். கடனின் ஒரு பகுதியை அடைக்க முயற்சி செய்வீர்கள். மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, ராசிக்கு சனி பகவான் சூரியன் புதன் பகவான் பார்வை பெற்றிருக்கிறார். அதனால் தகப்பன் குழந்தை பேசிக்கொள்ளும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன்னுடைய குழந்தையாகணும் சரி, தன்னுடைய தகப்பனாகணும் சரி, உறவுகளிடத்தில் பேசும் பொழுது கடிவாளம் போட்டு பேசுவது நன்று. முக்கியமான முடிவு எடுக்கிற இடத்துல சில பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது.
கவனமாக இருந்துக்கணும். பொருளாதார நெருக்கடியும் கொஞ்சம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிகமான அக்கறை கொள்ள வேண்டும். மிதமான தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் 10 கோடி அதிபதியாக இருந்து 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். தம்மை விட எதிரிக்கு பலம் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை. லேவாதேவி செய்பவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருப்பதே நன்று. சகோதர ஒற்றுமை குறையும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. எந்த ஒரு வேலை செய்தாலும் யோசித்து சிந்தித்து நிதானமாக செய்வதே நன்று. ஏன்னா அஷ்டம ஸ்தானத்தில் இருப்பதால் வார்த்தைகள் சிதற வாய்ப்பு இருக்கிறது. செய்யக்கூடிய வேலைகளில் தொய்வு ஏற்படும். ஒரு வேலைக்கு 2 வேலை முயற்சி செய்து ஒரு வேலையை சாதிக்க வேண்டியிருக்கும். மிதமான தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சப்தமத்தில் செவ்வாயும் சந்திர பகவானும், சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருந்து சப்தமத்தில் அமர்ந்திருப்பது யோகத்தையே கொடுக்கும். மனைவழி உறவினர்களால் ஆதரவுகள் பெருகும். சுப விரயங்கள் நடைபெறும். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. நண்பர்களிடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் யோகத்தையே கொடுக்கும். கவலை இல்லை. 8 கோடின்னு 6ஆம் இடங்கிறனால வெளிவட்டாரத்தில் பழகும்போது சற்று கவனமாக இருப்பது நன்று. உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிகமான அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். மருத்துவ செலவு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. தாயான ஆரோக்கியத்தில் விசேஷ அக்கறை கொள்வது நன்று. தந்தையான ஆரோக்கியம் பரவாயில்லை. உற்றார்களிடத்தில் மதிப்பு உயரும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். 7 கோடி அதிபதியாக இருந்து 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு வகையில் சில சங்கடங்கள் சிரமங்கள் கொடுத்தாலும் குழந்தைகளினால் நன்மை உண்டு. எதிர்பாராத பணவரவு உண்டு. பொருளாதாரம் விஷயத்தில் நல்ல திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உடல் ஆரோக்கியமும் நன்றாக உள்ளது. மனசு நிறைவாக இன்றைய நாள் செல்லும். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, 6 கோடி அதிபதியாக இருந்து 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நாளில் சந்திர பகவான் உச்சம். தாயான் ஆரோக்கியம் சற்று அதிகமான அக்கறை கொண்டு கவனிக்க வேண்டும். திடீர் யோகமும் அஷ்டமும் உண்டு. நீர் ஸ்தானத்தில் நீர் கிரகங்கள் அமர்ந்திருப்பது யோகத்தையே கொடுக்கும். சுக சௌரியங்கள் அனுபவிக்கக்கூடிய நாள் என்று. விமான பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. உற்றாரிடத்தில் மதிப்பு உயரும். வாகன வண்டி வசதிகள் ஏற்படலாம். வண்டி வாகன வசதியெல்லாம் பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு முன்னோடியாக தினமாக இன்று அமைந்திருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, 5 கோடி அதிபதியாக இருந்து சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளினால் அனுசரணை நன்மை ஏற்படும். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. குற்றா ஒருவிடத்தில் மதிப்பு உயரும். வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகளுடைய கண்டிப்புகளுக்கு அடிபணிந்து போவதை விட கனிவாக நடந்து கொள்வது நன்று. தவறுகளை சுட்டி காட்டினால் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.